அரிசி, கோதுமை இது போன்ற கேழ்வரகு இது போன்ற தானியங்கள் நம்மளை சோம்பேறியாக்கும். எப்படின்னாக்கா, இதை நீங்கள் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு சேமித்து வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வெளியில் போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. மூட்டை மூட்டையாக சேமித்து வைத்து விட்டால் வெளியில் போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இதையே டெய்லி சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஏதாவது தொட்டுக்கிற குழம்பு ஏதாவது செஞ்சுட்டு டெய்லி வேலைக்கு ஒரு ஆக இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தானியங்கள் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னா, மனுஷங்க தினம் உணவு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தானியங்களை சேமித்து வைத்து விட்டால் நம்ம வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. வீட்டிலே இருக்கலாம். ஏதாவது காய்கறி செடி ஏதாவது போட்டு அதில் இருக்கிற பழங்கள் காய்கறிகளை வச்சு ஏதாவது குழம்பு வச்சுட்டு இந்த வீட்டில் சேமித்து வைத்திருக்கிற அரிசி, கோதுமை, தானியம் இதை வச்சு சோறு பொங்கி சாப்பிட்டுக்கலாம். கோதுமை, அரிசி, கேழ்வரகு, தானியம் என்பது மக்களிடம் ஏன் வரவேற்பை பெற்றது என்றால், தினம் உணவை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானியங்களை வீட்டில் சேமித்து வைத்து விட்டால் 1 வருடத்திற்கு 2 வருடத்திற்கு கூட சேமித்து வைக்கலாம். அப்படி சேமித்து வைத்து விட்டால் நீங்கள் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, அல்லது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பயமே இருக்காது. வேலைக்கு போனால் தான், இன்றைக்கி போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிறவங்க பயம் வரவே வராது. இதுதான் ஒரு சோம்பேறித்தனங்கிறது. ஏன்னா நீங்கள் டெய்லி உழைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் வேணும். ஆனால் அந்த பயத்தை இது இல்லாமல் செய்து விடுகிறது. எது? இந்த அரிசி, கோதுமை, தானியம். அது நல்லது மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதுதான் சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்குது. டெய்லி நமக்கு ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பயம், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம டெய்லி ஏதாவது உணவை தேடி அலைவோம். அப்போ உடம்புக்கு பயிற்சி கிடைக்குது, உடல் உழைப்பு ஏற்படுகிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடலுக்கு பயிற்சி கிடைக்கும். ஆனால் நீங்கள் தானியங்களை சேமித்து வைத்து விட்டால் நீங்கள் வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. படுத்து கிடக்கலாம், வீட்டிலே படுத்து கிடக்கலாம். ஆனால் வேலைக்கு சாப்பிட்லாம். 1 வருஷத்துக்கு இல்லை, 2 வருஷம் கூட சாப்பிட்லாம். தானியங்களை சேமித்து வைத்து விட்டால் ஒரு ஊரில் உள்ள எல்லாருமே வீட்டுக்கு வீடு அரிசி, கோதுமைன்னு சேமித்து வச்சாலே போதும். அதை எடுத்துக்கிட்டு டெய்லி சமைச்சு சாப்பிட்டே இருக்கலாம், வேலைக்கே போக வேண்டிய. அப்போ இது நம்ம நினைக்கிறோம் இது ரொம்ப பாதுகாப்பானது, ஒரு பயம் இல்லை. ஆனால் இது என்னென்னா சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம், ஆனால் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். அரிசி, கோதுமை இது போன்ற உணவுகள் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கூட சேமித்து வைத்து விட்டு 2 வருஷத்தில் நீங்கள் வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனால் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, உடல் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அந்த சோம்பேறித்தனம். அப்போ அரிசி, கோதுமையை பார்த்தாலே மனுஷங்களுக்கு ஒரு மயக்கம், ஒரு மோகம், சோம்பேறித்தன மோகம். அரிசி, கோதுமை இருந்தால் நம்ம வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூட்டை அரிசியை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி வீட்டில் வச்சிட்டாக்கா, ஒரு மூட்டை நெல் அதை குத்தி அரிசியாக மாற்றி வைத்து விட்டால், கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் மூட்டையாக கட்டி வச்சிட்டாக்கா, பானையில் போட்டு அடைச்சி வச்சிட்டாக்கா, 1 வருஷத்துக்கு வேலைக்கே போக வேண்டாம், 2 வருஷத்துக்கு வேலைக்கே போக வேண்டாம், சும்மா உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ஆசையை தூண்டுகிற உணவுகள் தான் இந்த தானிய உணவுகள். தானிய உணவுகளை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆசை வந்துடும். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம வேறு மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் இது தானியங்களை அரிசி, கோதுமை இதெல்லாம் பார்த்தா, கேழ்வரகு இதெல்லாம் பார்த்தா, சோளம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உணர்வு மனுஷங்களுக்கு வரும். அதாவது இதெல்லாம் இருந்தால் நம்ம டெய்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உணவுக்காக தினம் ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, தோட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாட்டு சேமித்து வைத்து விட்டால், அரிசி, கோதுமை இதெல்லாம் சேமித்து வைத்து விட்டால் வருஷம் முழுக்க 2 வருஷத்துக்கு வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா 7-8 மணி வரைக்கும், காலைல 7-8 மணி வரைக்கும் தூங்கலாம். அப்புறம் எந்த பயமும் தேவையில்லை, வேலைக்கு ஆக்கி சாப்பிட்லாம். சாப்பிட்டோமா, படுத்து தூங்கினோமா, திரும்ப ஆக்கினோமா, பொங்குனோமா, திரும்பவும் சாப்பிட்டோமா, ஏதாவது காய்கறி செடி இதெல்லாம் போட்டு ஏதாவது குழம்பு வச்சுட்டு, அல்லது பால், தயிர் இப்படி இந்த மாதிரி அப்படியே சோம்பேறித்தனமாக வாழலாம் என்கிற ஆசையை ஊட்டக்கூடியது தான் இந்த அரிசி, கோதுமை உணவு. அப்போ அந்த உணவை சாப்பிட்டாலும் சோம்பேறித்தனம் தான் வரும், ஒரு மயக்கம் வரும், மந்தம் வரும். அப்புறம் அந்த உணவை பார்த்தாலே நீங்கள் அந்த உணவை உங்கள் வாழ்க்கை முறையில் அதிகமாக உற்பத்தி செய்து வைத்தால் நீங்கள் சோம்பேறி ஆகிவிடுவீங்க. கோதுமை, அரிசி இது போன்ற உணவை நீங்கள் அதிகமாக உற்பத்தி செய்துவிட்டால், தீவிரமாக உற்பத்தி செய்கிற விவசாயத்தை நீங்கள் செய்தால்
அப்போ நிறைய உற்பத்தி செய்து வீட்டில் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருப்பீங்க. அது அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம்னு, அதில் சோளமாக இருக்கலாம், கேழ்வராக இருக்கலாம், கம்பாக இருக்கலாம், திணையாக இருக்கலாம். இது சேர்த்து வச்சிட்டிங்கனாக்கா அப்போது உங்களுக்கே ஒரு உணர்வு, அப்பாடா 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா உட்காந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும். அப்போது வாழ்க்கையில் ஒரு அனுபவமே இருக்காது. அப்போ இங்கே இதுன்னா வாழ்க்கையில் திங்கிறது தான் பெரிய பிரச்சனை முடியும். திங்கிற உணவு தான் பெரிய பிரச்சனை இருக்கட்டும், அது மட்டும்தான் பிரச்சனையா, வேறு வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. சாப்பிட்றது, தூங்குறது, அப்படி தான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆசையை தூண்டக்கூடியது தான் அந்த தானிய உணவுகள். அதனால் தானிய உணவுகளை பார்த்தாலே அதை பார்த்தாலே சோம்பேறித்தனமாக வாழ்வதற்கு ஒரு ஆசை பிறந்துவிடும். அதனால தான் சொல்கிறேன், தானிய உணவுகளை நம்பாதீங்க. அது உங்களை சோம்பேறியாக்கிறோம், அது நோய்களை உருவாக்கும். அது சாப்பிட்டாலும் மந்தமாக இருக்கும், வயிறு ஃபுல்லாக டிம்முன்னு இருக்கும், அப்புறம் வந்து தூக்கம் தான் வரும், சோம்பேறித்தனம் தான் வரும். சாப்பிட்டாலும் சோம்பேறித்தனம் தான். அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் மூட்டையாக சேர்த்து அறுவடை பண்ணி சேர்த்து வச்சாலும் அப்போ வந்து நம்ம எந்த வேலைக்கும் போக வேண்டாம். வீட்டில் 2 வருஷத்துக்கு தேவையான அரிசி இருக்குது, டெய்லி 2-3 டம்ளர் போட்டு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது சோம்பேறித்தனமாகவே உட்கார்ந்து சாப்பிடலாம் என்கிற ஆசையை கடந்த காலங்களில் இந்த தானிய உணவுகள் மக்களுக்கு கொடுத்தது. இந்த ஆசை ஏற்படுவதற்கு காரணமாக இந்த தானிய உணவுகள் இப்போவும் அப்படி தான். எதிர்காலத்துலேயும் இந்த தானிய உணவுகள் மக்கள் பயன்படுத்தினாங்கன்னா அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை வரத்தான் செய்யும். அப்போது உடம்புல ஆரோக்கியம் இருக்காது, உடம்புல உறுதி இருக்காது, உடலில் அழகு இருக்காது, அப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்காது. உடல் உழைப்பு தினம் உடல் உழைக்கணும், தினம் உடல் உழைத்தால் தான் உடலில் உறுதி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும், நோய்கள் வராது. நோய்கள் வந்ததுக்கே காரணம் தானிய உணவுகள் தான். சாப்பிட்டு வீட்டில் மொத்தமாக சேர்த்து வச்சு 2 வருஷத்துக்கு தேவையான தானிய உணவுகளை சேர்த்து வச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு திரும்ப ஆக்க வேண்டியது, பொங்க வேண்டியது. பெண்கள் பாருங்கள், வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது காரணமே இந்த தானிய உணவுகள் தான். ஏன்னா வீட்டில் வந்து தானிய உணவுலாம் மூட்டையாக சேர்த்து வச்சுருக்காங்க. அரிசி, எல்லா வீட்லேயும் அரிசி இருக்குது, வேலைக்கே போக வேண்டியது, டெய்லி எடுக்க வேண்டியது, பொங்க வேண்டியது, ஆக்க வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. இப்படி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. இந்த தானிய உணவு டெய்லி தானிய உணவோடு தான் காரணமாக இருக்குது. டெய்லி நம்ம வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா தான் நமக்கு சாப்பாடு. அப்படி இருந்தால் தான் தினம் நம்ம அந்த உணவை தேடி அலைவோம். உணவை உற்பத்தி செய்வதற்காக காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் உற்பத்தி செய்வதற்காக விவசாயம் செய்வோம். விவசாயம் செய்து காய்கறிகள், பழங்கள் இதில் ஏதாவது இன்றைக்கி தோட்டத்துலேருந்து கிடச்சிருக்கா, மூலிகைகளை சாப்பிடுவோம். வயிறை நிரப்புறதுக்காக மூலிகைகளை சாப்பிடுவோம், கீரைகளை சாப்பிடுவோம், காய்களை சாப்பிடுவோம், கனிகளை சாப்பிடுவோம். இப்படி வெவ்வேறு விதமான உணவுகளை தேடுவதற்கு தடையாக இருப்பதே வந்து இந்த தானிய உணவு. தானிய உணவு மட்டும் நம்மகிட்ட இருந்ததுன்னா நாம் வந்து மூலிகைகளை ஏன் தேட போகிறோம்? மூலிகைகளை வயிற்றை நிரப்புறதுக்காக ஏன் மூலிகை தேட போகிறோம்? மூலிகைகளை சாப்பிட்றாங்கன்னாங்க, மூலிகைகளை, காய்களை, கனிகளை மக்கள் சாப்பிட்றாங்கன்னா, கீரைகளை பச்சையாக சாப்பிட்றாங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, வயிற்றை நிரப்புறதுக்கு தான். அப்போது வயிற்று நிரப்புக்கு தான் உங்களுக்கு அரிசி, கோதுமைலாம் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு கீரை சாப்பிட போகிறீங்க? நீங்கள் எதுக்கு கிழங்கு சாப்பிட போகிறீங்க? நீங்கள் எதுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட போகிறீங்க? அப்போ காய்கறிகள், பழங்களை சாப்பிடுவதற்கு தடையாக இருப்பது இந்த தானிய உணவுகள் தான். தானிய உணவு இருந்துட்டாலே அதை சாப்பிட்டே நீங்கள் வயிற்றை நிரப்பிடுவீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து காய்கறிகள் தேவைப்படாது, மூலிகைகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, கீரைகளை பச்சையாக சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, கிழங்குகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை வயிற்று நிரப்புறதுக்கு தான் அரிசி இருக்க மூட்டையாக. எதுக்கு நீங்கள் கீரை சாப்பிட்றீங்க? அப்போது அரிசி இல்லை, கோதுமை என்பது இல்லை மக்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வயிற்றை நிரப்புவதற்கு தினம் வயிற்றை நிரப்பணும். ஏன்னா விளையாடணும், ஆடணும், பாடணும், நடக்கணும், ஓடணும், உழைக்கணும், உடம்புல தெம்பு வேணும். அப்போ வயிற்றை நிரப்பணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட தானியமும் இல்லை, அரிசியும் இல்லை, கோதுமையும் இல்லை, அப்போ வயிற்றை நிரப்பியும் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, காய்கறிகளை சாப்பிடுவாங்க, பழங்களை சாப்பிடுவாங்க, கீரைகளை சாப்பிடுவாங்க, மூலிகைகளை சாப்பிடுவாங்க, பருப்பு பயிர் வகைகளை சாப்பிடுவாங்க, கிழங்குகளை சாப்பிடுவாங்க, முட்டையை சாப்பிடுவாங்க, பால் சாப்பிடுவாங்க, தயிரை சாப்பிடுவாங்க, மோரை சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு தேடல் இருக்கும். இப்படி விதவிதமான உணவு தேடல் என்பது எப்போ வரும் அப்படின்னா, இந்த நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிடாத போது தான் வரும். தானிய உணவுகளை நீங்கள் தீவிரமாக சேர்த்திங்கனாலோ அதை சாப்பிட்டீங்கனாலே நீங்கள் வந்து சோம்பேறி ஆகிடுவீங்க. உங்களுக்கு உழைக்கணுங்கிற எண்ணமே வராது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான நோக்கமே இருக்காது, அந்த சோம்பேறி ஆகிடுவீங்க. அப்போ உடம்புல நோய் வந்துடும்.
அது சாப்பிட்டாலே சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த தானிய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு வந்து கவலையே இருக்காது. கவலை இருக்கணும், நாளைக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்கிற கவலை இருக்கணும். அது மாதிரி கவலை என்பது இருக்கணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நல்லபடியாக முடியணும், அந்த பயம் இருக்கணும். இது எல்லாத்தையுமே தானிய உணவுகள் இல்லாமல் பண்ணிடும். உங்கள் வீட்டில் மூட்டை அரிசி இருந்ததுன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. அதை நீங்கள் சாப்பிட்றீங்க தினமும், அதில் வந்து 1/4 கிலோ அரிசியை போட்டு பொங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே இருக்காது. வாழ்க்கையை பற்றின கவலையே இருக்காது. ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி உங்கள் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு அலட்சிய மனப்பான்மை வந்துவிடும், ஒரு மெத்தன மனப்பான்மை வந்துவிடும். அதான் வந்து தானிய உணவுகள் ரொம்ப ஆபத்தானது. அது உளவியல் ரீதியாகவே நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கிறோம். அதை பார்த்தாலே, ஏன்னா நாமெல்லாம் இன்னும் அந்த உயிரினங்கள் தான், காடுகளில் வாழ்கிற உயிரினங்கள் தான். இன்றைக்கி என்ன பண்ணுவோம், இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். அந்த பயத்தையும் கவலையும் பயத்தையும் இல்லாமல் செய்வது தான் தானிய உணவுகள். தானிய உணவுகள் சாப்பிடக்கூடாது. அது வந்து சோம்பேறியாக்குகிற உணவு, சோம்பேறி உணவுகள், சோம்பேறிகளின் உணவு. அது சாப்பிட்டாலே சோம்பேறி ஆகிடுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போகணுங்கிற ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வேலைக்கே போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிற உணர்வு தான் உங்களுக்கு வரும். அது மாதிரியான எண்ணத்தை தரக்கூடியது. சாப்பிட்டாலும் சோம்பேறித்தனம் வரும். அது உங்கள் வீட்டில் இருந்தாலே, அதை சாப்பிடுகிற வழக்கம் இருந்தாலே, அதன் மீது அதுதான் உணவு என்று நீங்கள் நம்பினாலே நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீர்கள். உடல் உழைப்பு என்பது குறைந்துவிடும், உடல் உறுதி என்பது குறைந்துவிடும், உடம்புல அழகு இல்லாமல் போயிடும், தொப்பையும் தொந்தியுமா நோயுமா இருப்பாங்க. அதுவும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான உலகம். அங்கே மருத்துவமனை கிடையாது. அதனால் அங்கே பிரசவங்கள்லாம் வந்து பெண்கள்லாம் உறுதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தினம் அவங்க உழைக்கணும். அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். சுகப்பிரசவம் நடக்கணும், ஏன்னா அங்கெல்லாம் மருத்துவமனை கிடையாது. அறுவை சிகிச்சையெல்லாம் நம்ப முடியாது, அங்கெல்லாம் அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடாது. அப்படின்னா அவங்க நல்லா உடல் உழைக்கணும், முனைப்போடு உடல் உழைக்கணும். அப்போ தான் வந்து சுகப்பிரசவம் ஏற்படும். அப்போ தான் மருத்துவமனை ஒரு பிரசவம் கூட சுகப்பிரசவம் இல்லாமல் இருக்கவே கூடாது. அப்படின்னா நல்லா உடல் உழைக்கணும், சோம்பேறியாகவே இருக்கக்கூடாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் சோம்பேறியாகவே இருக்கக்கூடாது. அங்கேயும் போயிட்டு நீங்கள் நெல் கோதுமையெல்லாம் விளைய வச்சு மூட்டையாக வீட்டில் குடிசையில் கட்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காய்கறி பழங்களெல்லாம் விவசாயம் பண்ணாமல் வெறுமனே சோளம், கேழ்வரகு, அரிசி, கோதுமை இதை மட்டுமே உற்பத்தி பண்ணி மூட்டையாக கட்டி வச்சுட்டு அங்கேயும் நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க. குடிசையில் படுத்து தூங்க தான் செய்வீங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் மூட்டையாக அரிசி கோதுமை எல்லாமே இருக்கு. அப்படிங்கிற பயத்தில் நாம் இதுக்கு வேலைக்கு போகணும். அப்போது அந்த உலகம் ஆபத்தான உலகம். அங்கெல்லாம் பெண்கள் எல்லோரும் வேலை பார்த்தே ஆகணும். நாங்கள் பொம்பளைங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுறக்காக வீட்டிலே உட்காந்துருக்கோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே மருத்துவமனை கிடையாது. நாளை பின்ன வந்து ஒரு பிரசவம் ஆச்சு அப்படின்னா சுகப்பிரசவம் நடக்கணும், அறுவை சிகிச்சை செய்ய அங்கே மருத்துவர்களும் கிடையாது, மருத்துவமனையும் கிடையாது. வேறு வழியே இல்லை, சுகப்பிரசவம் ஆகியே ஆகணும். இல்லைன்னாக்கா தாய் வந்து உயிர் பிழைப்பது கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து அங்கெல்லாம் உடல் உழைக்கணும், தினம் உடல் உழைக்கணும். உங்களை சோம்பேறியாக்குகிற எந்த ஒரு விஷயத்தையும் கெட்ட விடவே கூடாது. இன்றைக்கி கூட இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட நீங்கள் அரிசியினால் செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, அரிசி தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. இன்றைக்கி கூட சோம்பேறித்தனத்துக்கு அதான் காரணம். நிறைய சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட இருக்குது. புத்தகம்லாம் படிப்பதில்லை, நம்மெல்லாம் புத்தகம் படிப்பதில்லை, அது ஒரு சோம்பேறித்தனம். உடற்பயிற்சி செய்வதில்லை, அது ஒரு சோம்பேறித்தனம். விளையாடுவதில்லை, எல்லாரும் வாழ்நாள் முழுதும் விளையாடணும் 1 மணி நேரம் டெய்லி. அப்போ அது ஒரு சோம்பேறித்தனம். மக்கள் ஏன் விளையாடுவதில்லை? சோம்பேறித்தனம். அப்படி உடற்பயிற்சி செய்வதில்லை, உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை, இப்படி கலைகள் ஆடுவதில்லை, பாடுவதில்லை, ஓவியம் வரைவதில்லை, கவிதை எழுதுவதில்லை, இப்படி வீட்டில் உள்ள அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறதே கிடையாது. எல்லாம் இந்த தானிய உணவுகள் தான் ஏற்படுத்துகிற மனப்பான்மை தான். தானிய உணவுகளை சமைத்து உண்பதால் ஏற்படுகிற மனப்பான்மை தான் அது. தானிய உணவுகளை பார்த்தாலே அந்த மனப்பான்மை வந்துடும். மனசில் உங்களுக்கு பயமே இருக்காது, கவலையே இருக்காது. அப்பாடா 2 வருஷத்துக்கு வேலையே செய்ய வேண்டாம், நம்மகிட்ட தான் 2-3 மூட்டை 10 மூட்டை அரிசி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெத்தன மனப்பான்மை வந்துவிடும். கவலையே இருக்காது. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு கவலை இருந்தால் தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க, உங்களுக்கு அறிவு வரும். நீங்கள் இந்த அரிசி கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலையே இருக்காது, பயமே இருக்காது. அப்படி நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியம் கூட இல்லை.
உங்களுக்கு கவலையே இல்லை, பயமே இல்லை. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோக்குள்ளே அரிசி வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயமே இருக்காது. அதனால் தானிய உணவுகளை உண்பது மிகப்பெரிய மூடத்தனம், முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, சரியான மூட நம்பிக்கை. தானிய உணவுகளை உணவாக உண்பது, அதனால் அதை உண்பதை தவிர்க்க வேண்டும். தானிய உணவுகளை உண்டால் சோம்பேறிகளாகி விடுவார்கள், சோம்பேறிகளாக மாறி. அதனால தான் சோம்பேறியாக இருக்கலாம், வேலைக்கே போக வேண்டாம், தானியங்களை சேமித்து வைத்தால் அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகம் முழுக்க ஏன் தானியங்களை விதைக்கிறார்கள், வளர்க்கிறார்கள், அறுவடை செய்கிறார்கள் அப்படின்னா அதை உணவாக உண்கிறார்கள்னா சோம்பேறியாக இருக்கலாம், சும்மா இருக்கலாம், உழைக்காமல் இருக்கலாம். ஏன்னா உழைப்பு இங்கே அச்சுறுத்துகிற ஒரு வடிவமாக இருக்குது. உழைப்பு என்பது சாதாரணமான ஒன்றாக இல்லை, இது மக்களை அச்சுறுத்துகிறது. கடினமாக உழைக்கணும், முரட்டுத்தனமாக உழைக்கணும், 12 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் உழைக்கணும், தொழிலில் உயிரை பணயமாக வச்சு உழைக்கணும். இப்படி இங்கே உழைப்பு என்பது அச்சுறுத்துகிறது. அதனால் மக்களுக்கு அந்த உழைப்பிலிருந்து தப்பித்து விட்டு சும்மா இருக்கணும், எந்த வேலையும் செய்யாமல். உழைப்பு என்பது இங்கே ஒரு நரகமாக இருக்கிறது. 3 மணி நேரம் தான் விவசாயமே பார்க்கணும், அதுவும் தனியாக நின்று வேற ஒருத்தர் சொல்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அவங்கவுங்களுக்கு தெரியும் விவசாயம் வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்கிற அந்த விவசாயத்தை இன்னொருத்தர் சொல்லி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கே தெரியும் காய்கறிக்கு உரம் போடணும், தண்ணி ஊற்றணும், அப்புறம் வளர்ந்தால் பழத்தை பறித்து சாப்பிட்ணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. காய்கறிகளை பறித்து சாப்பிட்ணும். இதுக்கு இன்னொருத்தர் வேலை வாங்கணுமா என்ன? அவங்கவுங்களுக்கே தெரியும். இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படாத ஒரு விவசாயம்தான் மனித விவசாயம். ஆக தானிய உணவுகள் என்பது மூட நம்பிக்கை உணவுகள், நம்மை சோம்பேறியாக்கக்கூடிய உணவுகள். சோம்பேறித்தனம் தான் நோய்களின் ஆரம்பம். உடல் உழைப்பு இல்லாமல் போகிறது தான் நோய்கள் வருவதற்கு ஒரு காரணம் அப்படின்ட்டு